ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டோட மகாலட்சுமி வரப்போகிறாங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டோட வேலைக்காரியாக தான் அந்த பொண்ணு இருக்கிறாங்க. இப்போது மலர் அந்த வீட்டில் அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம மலரை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே அவங்களோட சொந்தமாக நினைப்பாங்க. மலரை யாருமே அந்த வீட்டு மனுஷியாக யோசிக்க மாட்டாங்க, வேலைக்காரியாக தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே மலர்கிட்ட கேட்டு பண்ணிக்குவாங்க. பட் மலருக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா, இல்லை மலருக்கு ஏதாவது தேவை இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது உடம்பு வலி இருக்கான்னு எதையுமே அவங்களோட மைண்ட்ல இருந்து அவங்க இடத்துல இருந்து யோசிக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட அந்த வீட்டில் இல்லை. என்னதான் பாக்கியராஜ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்டாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு, அதாவது மலருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது பாக்கியராஜ் எப்போவுமே அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா, அவளை ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எந்த இடத்துலையும் யார்கிட்டையுமே அவர் கேட்க மாட்டாரு. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை மலர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு 2வது மருமகளாக வந்தவங்க தான் மதி அந்த வீட்டுக்கு வந்த ஆரம்பத்தில் ஆணாதிக்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. நம்ம மலருக்கு எதிராக நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவங்க கொஸ்டின் பண்ணாங்க. அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஹைலைட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு மலரே மதியை பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு தான் மதியோட கேரக்டரை ரொம்ப பாசிட்டிவாக போல்டாக கொடுத்தாங்க. ஆனால் இப்போது அவங்க டோட்டலாக வேறு மாதிரி இருக்காங்க. முக்கியமாக நம்ம மதி எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்மளால எதுக்கு அப்பா அம்மா கஷ்டப்படணும், நம்மளால எதுக்கு மற்றவங்க எல்லாரும் அவமானப்படணும், தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்துக்கிறத விட இருக்கிறத வச்சு அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போகிறது பெட்டர்னு அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதாவது அவங்க லைஃப்பில் இப்போ வரைக்கும் அவங்க எது பண்ணாலும் அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, பொண்ணுன்னா அப்படி தான் இருக்கணும்னு எல்லாருமே அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க வீட்லேயுமே கூட அவங்க அப்பா அப்படி தான் பேசுவார். இருந்தாலும் அங்கே இருந்த ப்ரைவசி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை. சரி, ஓகே, அட்லீஸ்ட் நமக்கு பிடிச்ச ஜாப் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ஜாபை கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அதுக்கும் தங்கராஜ் ஆப்பு வச்சுட்டாரு. ஒரு வழியா மதியோட வேலையை போக வச்சுட்டாரு. இந்த விஷயம் நம்ம மதிக்கு மட்டும் இல்ல, சுரேஷ்குமே தெரியாது. இது எல்லாமே தங்கராஜோட வேலை அப்படின்னு கண்டிப்பா தங்கராஜ் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர நம்ம தங்கராஜ் பண்ணதுனால தான் இந்த விஷயமே நடந்திருக்குங்கிறது அவருக்கு 100% தெரியாது. தங்கராஜும் இதை பத்தி சுரேஷ் கிட்ட சொல்லல. மதி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எந்த அளவுக்கு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க, அவங்க கிட்ட எவ்வளோ பாண்டிங்கா, அவங்க மேல எவ்வளோ கேரிங்கா இருந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சுரேஷ் மதியை கூப்பிடுறதுக்காக காலேஜுக்கு போகும்போது அங்க நடக்கிறத பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே மதி ரொம்ப நல்ல பொண்ணு போல இருக்கு, நம்ம கண்ணுக்கு தான் அவ நல்ல பொண்ணா தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. இருந்தாலும் அதை மண்டைக்கு எடுத்துட்டு போறதில்ல அவரு. சரி, ஓகே அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு. உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரு அப்படின்னு அங்க இன்னொரு ஸ்டாஃப் சொன்னதுக்கு அப்புறம் தான் மதி திரும்பி பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சுரேஷ் கிட்ட பேசுறதுக்காக மதி போறாங்க. முகமெல்லாம் ஒரு மாதிரி வீக்கமா இருக்கு. என்னாச்சு, முகம் ஒரு மாதிரி இருக்கு, அழுதியா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன விஷயம் திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தீங்களா? நான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லவே இல்லையே அப்படின்னு. இந்த திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு. இல்லை, நான் திமிரெல்லாம் பேசல. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கவே இல்லையே, திடீர்னு வந்திருக்கீங்க, அதான் நான் வீட்டுக்கு போக போகிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் அப்படின்றாங்க. நீ அப்படி சொல்ல வரியா? ஆக்சுவலாக அண்ணி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபோன் பண்ணும்போது வாய்ஸ் ஒரு மாதிரி பதற்றமாக இருந்துச்சு. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு மதி வேலை பெர்மனெண்ட் ஆகலைன்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா, அவள் அழுதுகிட்டே பேசினா, அதனால அவளை போய் கூட்டிகிட்டு வந்துடுடா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுனால நான் வந்தேன் அப்படின்றாங்க. இங்கே வந்து பார்த்த அப்புறம் தான் தெரியுது நீ எவ்வளோ டவுனாக ஃபீல் பண்ணுறேன்னு. சரி வா வீட்டுக்கு போகலாம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாரு. இல்லை, இது எப்படி சரியாகும் அப்படின்னு கண் கலங்குறாங்க. இங்கே பாரு, தயவு செஞ்சு இந்த விஷயத்த பெருசு பண்ணாத. ஏதோ உனக்கு இந்த வேலை கிடைக்கக்கூடாதுன்னு இருந்திருக்கு, போயிடுச்சு. இது காலேஜ் விட்டா வேறு காலேஜே சிட்டியில் இல்லையா? இல்லை, ஏதோ எத்தனையோ வேலை இருக்குது, ஏதாவது ஒன்று பார்த்துக்கலாம், படிச்சிருக்க, உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, உண்மையில உனக்கு ஹோப் இருக்குல்ல, அப்புறம் என்ன, இதை பற்றிலாம் நீ யோசிக்க தேவையில்லை. இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஒரு நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மதி அங்கே போகிறாங்க. திரும்பவும் அவங்க எல்லாரும் மதியை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா சுரேஷ்க்கு ஒரு மாதிரி கண் கலங்குது. என்ன இருந்தாலும் மதிக்கு இந்த வேலை கிடைச்சிருந்துருக்கலாம், ஏன் பெர்மனெண்ட் ஆகாமல் போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி, நீங்கள் நல்லா படிக்கணும், எந்த காரணத்துக்காகவும் எனக்கு வேலை போயிடுச்சுங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ண போய் அது உங்களுக்கு எதிராக வந்துட போகுது, என்ன கேட்காம இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது, இதை பற்றி யார்கிட்டையும் பேசவும் கூடாது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி பேசலாம், எப்போ வேணாலும் என்னை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை திரும்பி பார்க்குறாங்க. ஓகே அப்படின்னு தலையாட்டுறாரு. ஓகேவா, ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், ஒரு வேளை நீங்கள் அங்கே வர சுச்சுவேஷன் இல்லாட்டினா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மற்றபடி நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் உங்கள் ஸ்டடீஸில் நீங்கள் என்ன ஒரு எய்ம் பண்ணியிருக்கீங்களோ அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும்
பின்னோக்கி போகவே கூடாது, முன்னோக்கி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு கண் கலங்கி அவங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அப்புறம் வராரு. நான் வேணும்னா உங்கள் கரஸ் கிட்ட பேசவா அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவர் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டாரு, இதை பற்றி பேசுறதுக்கு இனி எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. மதி ரொம்ப டல்லாக இருக்காங்க. அவங்க ஃபேஸ் பார்க்க சுரேஷ்க்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு. இல்லை நீ பார்க்க ரொம்ப டல்லாக இருக்க, ரொம்ப எனக்கு ஒரு என்னமோ பண்ணுது, பேசாமல் ஒரு காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. ஓ நீ டீ காஃபிலாம் சாப்பிட மாட்டேல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றியா, சாலட் ஏதாவது, இல்லை நம்ம ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மதி லைட்டாக சிரிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நானே ஜாப் போயிடுச்சுங்கிற கடுப்பில் இருக்கேன், நீங்கள் என்னடானா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க. சாரி, நீ நினைக்கிற மாதிரி நான் பேசலை, அதுக்காக நான் கேட்கல, உன்னை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக, உனக்கு என்ன பிடிக்கணும்னு எனக்கு தெரியாது, அதுக்காக. சரி விடு, நான் ஒரு மடையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. சுரேஷன் எதுவும் பேசாமல் அமைதியாரு. அப்புறம் அவள் வேலை போனதுக்கே நான் தான் காரணம் கூட அவர் நினச்சிப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ மதி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக அப்படியே அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அதாவது போகிற வழியில் கடைகளை, மரங்களை, செடிகளை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அமைதியாக இருக்கு அவங்க லைஃபு. திடீர்னு அவங்க அப்படியே கண்ணை மூடுறாங்க, மயங்கி கீழே விழ பார்க்குறாங்க. நம்ம சுரேஷ் வண்டியை ஸ்லோ பண்ணிடுறாரு. அவர் ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்காரு, அது கூட நம்ம மதிக்கு தெரியல. சாய்ஞ்சவங்க அப்படி சுரேஷ் மேலே சாய்ஞ்சதுனால தான் அவங்க கீழே விழாமல் போயிட்டாங்க. இல்லாட்டினா அவங்க கீழே விழுந்திருப்பாங்க. பின்னாடி வர வண்டியெல்லாம் நம்ம மதி மேலே மோதுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ வண்டியை ஸ்லோ பண்ணி நிறுத்தினதுக்கப்புறம் மதியை தாங்கி பிடிக்கிறாங்க. அப்போவுமே வண்டி கீழே விழுந்துருது. என்னாச்சு அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ரோடோரமாக ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்புறம் அவங்க ஹேண்ட்பேக்லேயே தண்ணின்னு தேடுறாரு, எங்கே வாங்குறதுன்னு. கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலான்னு நினச்சாலும் இவங்களை இப்படி விட்டுட்டு போக முடியாதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க பேக்லேயே தண்ணி இருக்கிறத நோட் பண்ணி எடுத்து அவங்க முகத்தில் தெளிக்கிறாங்க, தண்ணி குடிக்க வைக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் சாப்பிடலையா காலையிலேருந்து அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. லஞ்சு கூட சாப்பிடலையான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இப்படி தான் இருக்கும், மயக்கம் வர அளவுக்கா, சாப்பிடாம இருப்பியா என்ன அப்படின்னு கோவமாக திட்டிட்டு வா ஏதாவது சாப்பிடு அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு மதிய அடம் பிடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி வண்டியை எடுத்து கொஞ்சம் ஓரமாக விட்டுட்டு அங்கே மரம் இருக்குது, மரத்துக்கு கீழே கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க உட்கார மாதிரி. அங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம மதியை உட்கார வச்சு அவங்க பாக்ஸில் இருக்கிற ஃபுட்டை எடுத்து கொடுக்குறாங்க. சாப்பிடு, லைட்டாவது சாப்பிடு ப்ளீஸ். அப்புறம் மறுபடியும் மயங்கி விழுந்தீங்கன்னா எனக்கும் தானே கெட்ட பேர், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாருமே என்ன தானே கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படின்றாரு. மதியம் அவங்கள முறைக்கிறாங்க. அதுக்காக மட்டும் நான் உன்னை சாப்பிடுன்னு சொல்லலை, மதியம் வரைக்கும் சாப்பிடாம இருக்க, கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஹவராவது நீ கிளாஸ் எடுத்திருப்ப அப்படின்லாம் அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக ஏதோ பேசுகிறாரு. மதிக்கு அந்த கேர் பிடிச்சிருக்கு. பட் இந்த நேரத்தில் அவங்களுக்கு அது இரிட்டேட்டிங்காக இருக்குது. வேண்டான்னு சொல்கிறேன்ல, ப்ளீஸ் என்னை வீட்டில் விட்டுடுறீங்களா, இல்லைன்னா ஆட்டோவில் ஏற்றுறீங்க, அப்படியே மயக்கம் வந்தாலும் நான் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் எது சொன்னாலும் உனக்கு தப்பாக தெரியுது, நீ என்னை அப்படியே பார்த்து பழகிட்டல அப்படின்னு சொல்லிட்டு சரிவா வீட்டுக்கு போகலாம், நீ பத்திரமா உட்காந்துக்குவல்ல, மலர் அண்ணிக்கிட்ட நான் சொல்லிட்டேன் உன்னை கூட்டிகிட்டு வரேன்னு, நான் உன்னை ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிட்டேன் அப்படின்னா அவங்க என்கிட்ட கோச்சிப்பாங்க, நான் என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, நான் வீட்டிலே விட்டுடுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. திரும்பவும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்க அதே மாதிரி யோசனைக்கு போய் அவங்க ஜாப் போயிடுச்சு, அதாவது உங்களை இந்த வேலையிலேருந்து ரிலீவ் பண்ணுறோம், நீங்கள் நல்ல பிரில்லியண்ட்டான ஆள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கரெக்ட் சொன்னார். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படியே மறுபடியும் மயங்கி விழ சுரேஷ் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தார். இந்த முறை மறுபடியும் அதே மாதிரி அவங்கள தாங்கி பிடிச்சிடுறாங்க ஒரு வழியாக. இதுக்கு மேலே நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு ஆட்டோ கூப்பிடுறாரு. அதுக்குள்ளே மயங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஆட்டோ கூப்பிட்டுட்டு திரும்பி பார்த்தா மதியை காணோம். அதுக்கப்புறம் தான் கீழே விழுந்திருக்காங்கன்றதே அவருக்கு தெரியுது. உடனே அவங்கள தூக்கிக்கிட்டு ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே போனதுமே ரொம்ப நேரம் ஆகியும், அதாவது ஆட்டோவில் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர வரைக்குமே அவங்க கண் திறக்கவே இல்லை. என்னமோ ஏதோன்னு கொஞ்சம் சுரேஷ் பயந்துடுறாரு. தேவையில்லாமல் எதுக்கு, நான் தான் ஏதோ கீழே தள்ளிட்டேன்னு கூட எல்லாரும் நினச்சிப்பாங்க அப்படின்னு பயப்படுறாரு. அதனால அவங்கள கைத்தாங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணுறதில்ல, அவராகவே உள்ளே கூட்டிகிட்டு போய் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி வார்டில் ஒரு பெட்டு கொடுக்குறாங்க, அதில் படுக்க வைக்க சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தெரியல, 2 முறை மயங்கி விழுந்துட்டா, அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தேன், தண்ணி தெளித்தேன், எந்திரிக்கவே இல்லை, மொதல் டைம் மயங்கும் போது தண்ணி தெளித்தது, காலையிலேருந்து சாப்பிடலன்னு சொன்னால், பட் சாப்பிடாதனால இந்த அளவுக்கு மயக்கம் வருமானு எனக்கு தெரியல சார், தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க அப்படின்னு சுரேஷ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. இவர் வேற போலீஸ் ஆச்சே, அதனால உடனே அவங்க
ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மதி கண்ணே விழிக்கலை அப்படின்னு தான் அவ்வளோ நேரமும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் வந்து உங்களை டாக்டர் கூப்பிட்டாங்க அப்படின்னு சுரேஷை கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் கேட்குறாரு கடைசியாக அவங்க எப்போ சாப்பிட்டாங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. ஆக்சுவலாக தங்கராஜ் மாமா வீட்டில் அவங்க சாப்பிட்டது, அதுக்கப்புறம் அவள் சாப்பிடல அப்படின்னு சுரேஷ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதாவது அதுக்கு முந்தின நாள் சுரேஷ் வந்து ரேவதியோட வீட்டில் இருந்து மதியை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ அங்கே சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் காலையில் சாப்பிடல அப்படின்னா அப்போ லஞ்சும் சாப்பிடல, நேற்று ஈவினிங் சாப்பிட்டது அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க நீங்க? நேத்து ஈவினிங் சாப்பிட்டதா? எப்படிங்க பாடி தாங்கும்? 3 வேளை ஒழுங்கா சாப்பிடலன்னா நல்லாவா இருக்கு இதெல்லாம்? நீங்க என்னதான் பண்றீங்க? அப்புறம் மயக்கம் வந்துடுச்சு, உடனே ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு வந்து என்கிட்ட நிக்க வேண்டியது அப்படின்னு கடுப்பாகிறாரு. சாரி சார், நாங்கள் 2 பேரும் பேசிக்காமல் இருந்தோம், அதனால நான் நோட் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு. உங்கள் ஒய்ஃப் தானே அவங்க அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷ் அமைதியாகவே இருக்காரு. சொல்லுங்கள் சார், அவங்க உங்கள் ஒய்ஃப் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது. அதே உங்களுக்கு ஏதாவதுன்னா அந்த பொண்ணை தானே சார் உங்கள் வீட்டிலலாம் பேசியிருப்பாங்க, என்ன சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கால அப்படின்னு. நல்லா தான் இருக்காங்க, ஆனால் ஏன் அவங்க கண் வெடிக்கலன்னு தெரியல. அவங்களுக்கு லோ பிபி ஆயிருக்கு, சாப்பிட்டதுனால மட்டும் இல்லை, வேற ஏதோ அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க வந்து கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொன்னாலும் இந்த பிரச்சனை பெருசாயிடும், அவங்க அதாவது மதியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னும், தங்கராஜுக்கு இது தெரியவே கூடாது அப்படிங்கிறதுனாலையும் மலருக்கு கால் பண்றாரு சுரேஷ். அண்ணி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், மதி மயங்கி விழுந்துட்டா, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. சுரேஷ் என்ன சொல்ற அப்படின்னு. நீங்க உடனே வாங்க அண்ணி, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்றாங்க. சரி ஓகே நான் வரேன், நான் போய் சொல்லிட்டு தான் வருவேன், என்னை மாட்டி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து ரேவதியை பார்க்கறதுக்கு போறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. ரேவதியை பார்க்க போறியா? எதுக்காக? அவையே இங்க வரமாட்டாளா அப்படின்னு. அவ கோயிலுக்கு வந்திருக்கலாம், என்னையும் கூப்பிட்டா, ஏதோ பரிகாரத்துல டவுட்டா, அதுக்காக தான் நான் போயிட்டு வந்துடுறேன் அத்தை அப்படின்னு. ரேவதிங்கிறதுனால இவங்களும் அனுப்பிடுறாங்க. இப்போ நம்ம மலர் பார்த்தீங்கன்னா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. நிஜமாவே ரேவதிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு ஆட்டோல போகும்போது மலர் ரேவதிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. பக்கத்துல தங்கராஜ் இருக்கிறத மறந்து என்னாச்சா நீ அப்படின்னு நம்ம ரேவதி கேட்கும்போது, இந்த மாதிரி மதி வண்டியில வந்துட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டாலாமா, அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறதா சுரேஷ் கால் பண்ணி சொன்னா, நீ உடனே அங்கே வரியா, எனக்கு ஒரு மாதிரி பதற்றமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு தங்கராஜ் வந்து என்ன அப்படின்னு ரேவதி கிட்ட கேட்க, அவங்களும் வேற வழி இல்லை, உண்மையை தானே சொல்லி ஆகணும்னு, பிளஸ் சொல்லக்கூடாதுன்றது அவங்க யோசிக்கல, சொல்லிட்டாங்க. உடனே அவங்க 2 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. தங்கராஜ் தான் மதியோட வேலை போறதுக்கு காரணமா இருந்தவங்க ஒரு பாயிண்ட். செகண்ட் வந்து அவங்க வேணும்னே பிளான் பண்ணி அந்த வேலையை அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த குடும்ப சுச்சுவேஷனுக்காக அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி அந்த கரஸ்லாம் ரொம்ப ஓவராகவே மதிய கேவலமாக பார்த்து தான் பேசினாரு. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சா மதி தங்கராஜ் சும்மா விடமாட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி சுரேஷே கோவப்படுவார். எதுக்கு மாமா இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி. அவர் கேட்டார், மதியோட வேலை இல்லாமல் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி வந்து புருஷனோட சம்பாத்தியத்தில் வாழும்போது தான் புருஷனை மதிக்குவா அப்படின்னு ஒரு ரீசன் சொன்னார். அதுக்கு இவர் ஆமாம் இல்லை அப்படின்னு எதுவுமே பதில் சொல்லலை. அந்த வேலையை இல்லாமல் பண்ணிடலாமான்னு கேட்டதுக்கு கூட அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமானும் சுரேஷ் சொல்லலை, அதை பண்ணிடுங்க மாமானும் சொல்லலை. தங்கராஜ் சுரேஷோட பெர்மிஷன் இல்லாமையே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு. இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சுரேஷ் கிட்ட விஷயத்த கேட்குறாங்க. மலர் அங்கே ஆல்ரெடி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. மதி இன்னமும் கண் விழிக்கலை அப்படின்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு மயக்கம், ஏன் கண் விழிக்கலை அப்படின்னு தங்கராஜ் கேட்கும்போது, நீங்கள் வேணும்னா போய் டாக்டர் கிட்ட பேசுங்க, அவர் அந்த கோவப்படுறாரு, கடைசியாக எப்போ சாப்பிட்டா அப்படின்னு கேட்டாங்க. நேற்று நாங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது சாப்பிட்டது தான், அதுக்கப்புறம் அவள் சாப்பிடல போல இருக்கு, காலையிலேயே எதுவும் சாப்பிடல, லஞ்சும் சாப்பிடல, வேலை போயிடுச்சு போல இருக்கு அப்படின்றாங்க. போயிடுச்சு போல இருக்கா? நான் உங்ககிட்ட தெளிவாக தானடா சொன்னேன் அவளுக்கு வேலை போயிடுச்சுன்னு அப்படின்னு மலர் கோவப்படுறாங்க. நீ எதுக்கு இப்போ இவ்வளோ ஆவேசப்படுற அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. இல்லை அது வந்து அப்படின்ட்டு உடனே ஆஃப் ஆகிடுறாங்க மலர். பேச முடியாதில்ல இவர்கிட்ட. அதுக்கப்புறம் ரேவதி சொல்கிறாங்க, ஆமாங்க மதிக்கு வேலை போயிடுச்சான், அவளை வேலை பெர்மனன்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்களா இன்னைக்கு, ஆனால் கூப்பிட்டு திடீர்னு இந்த வேலையிலேருந்து ரிலீவ் ஆகிக்கோங்க, நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த வருத்தத்தில் தான் மதிக்கு இந்த மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கராஜ் ஒன்றுமே தெரியாத மாதிரி, ஏன் எதனால் வேலை போச்சு அப்படின்னு கேட்குறாரு. அது எப்படிங்க தெரியும்னு. இல்லை ரொம்ப நல்ல பர்ஃபார்மர், கண்டிப்பாக பர்மனெண்ட் ஆகிடும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அதான் கேட்டேன். என்ன சுரேஷ் நீ ஏதாவது பண்ணிட்டியாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான்லாம் எதுவும் பண்ணலை, இன்றைக்கி அண்ணி ஃபோன் பண்ணி மதிக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்ன அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரியும், அதை அண்ணி சொன்னாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வரதுக்காக போனேன். நல்ல வேலை நான் போனேன், இல்லாட்டினா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவள் எப்படி வீட்டுக்கு வந்திருப்பான்னு தெரியல, மொத்த பழியும் ஏன் தலையில் விழுந்திருக்கும். ஏற்கனவே அவளுக்கும்
அவளுக்கும் எனக்கும் ஏலம் பொருத்தம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்குது. இப்போது அவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு தான் என்கொயரி வரும் அப்படின்னு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காரு. இப்போது நம்ம தங்கராஜ் வந்து சுரேஷை தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. கண் விழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ரேவதியும் மலரும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. என்னாச்சு மாமா, என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. மதி ஒரு வகையில் பாவம் தான்டா அப்படின்றாரு. அவ பாவமா அப்படின்னு கேட்குறாரு சுரேஷ். ஆமாண்டா, அவள் பாட்டுக்கு அவங்க வீட்டில் ஜாலியாக இருந்தா உனக்கு கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுறது, ராமமூர்த்தி நம்மளோட அடிமை மாதிரி ஆச்சே, அவன்கிட்ட பொண்ணு கேட்டால் முடியாதுன்னு நான் சொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். அந்த பிள்ளை திமிரு பிடிச்சவளாக இருந்தாலும் படிச்சிருக்கா, கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் வந்து அடங்கிடுவா, அவள் திமிரு அடங்கணும்னுலாம் நினச்சேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளை எப்படி வறுத்து எடுத்தா அவளை நம்ம வறுத்து எடுக்கணும்னு நினச்சி தான் இந்த பிளானே பண்ணேன். அவள் என்னடானா அதுக்கப்புறமா அடங்கலை, நம்ம வீட்டிலலாம் என்ன கலட்டா பண்ணா, எல்லாரையுமே அவமானப்படுத்துறா, மரியாதை இல்லாமல் பேசுகிறா. அவள் கொஞ்சம் கூட சரியில்லை சுரேஷ். அவள் பாட்டுக்கு அவங்க வீட்டில் இருந்திருக்கலாம், நம்ம வம்புக்கு வராமல் இருந்திருந்தா இப்போ இங்கே வந்து நம்மக்கிட்ட கஷ்டப்பட வேண்டியதில்லை. பாரு எப்படி வந்து மாட்டிக்கிட்டான்னு அப்படின்னு சிரிக்கிறாரு. என்ன மாமா சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கும் அவளுக்கு வேலை போன விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு. சம்மந்தம் இருக்குது சுரேஷ், நீ மாமாவை என்ன நினச்ச அப்படின்றாரு. என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அட ஆமாம் சுரேஷ், அவளுக்கு வேலை இருந்தால் உன்னை மதிக்க மாட்டான்னு எனக்கு தோணுச்சு. உன் அக்கா உன் அண்ணி இப்படி இவங்க எல்லாரும் எப்படி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு புருஷங்கிட்ட மரியாதையாக நடந்துக்கிறாங்களோ அதே போல் சுரேஷ்கிட்ட அவன் பொண்டாட்டி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் தான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொன்னனே, அவளோட சுயமரியாதைன்னு நினைக்கிறது அந்த வேலையை தான். ஸோ அந்த வேலையே இல்லாமல் ஆயிட்டா என்ன பண்ணுறதுன்னு நான் கேட்டேன்ல, அதனால தான் நான் அவங்க காலேஜ் கரஸ் கிட்ட பேசினேன். ஆள் நமக்கு தெரிஞ்சவர் தான், நான் கேட்டு அவரால் முடியாதுன்னு சொல்ல முடியல, அதான் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்றாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, எதோ சொல்கிறீங்க, நான் இதை பற்றி உங்ககிட்ட வேண்டான்னு தானே சொன்னேன். நீ எங்கடா வேண்டான்னு சொன்னேன், எதுவுமே சொல்லாமல் தானே அமைதியாக நின்னேன். சரி மௌனம் சம்மதம்னு நினச்சி நானே பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஐயோ பாவம் மாமா, வேலை போகிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு. ஏன் நீ கொஞ்ச நாள் வேலை சஸ்பெண்ட் ஆகி கஷ்டப்படலையா, அந்த வேலையை அவளுக்கும் தேவை தானே அப்படின்னு. அவள் வேலை விஷயத்தில் என்ன மாமா தப்பு பண்ணா, அவள் வேலையை ஒழுங்காக தானே பண்ணுறா. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவளை சுற்றி நின்றுட்டு அழுதுட்டு இருந்தாங்க, பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போது எக்ஸாம் வேறு வரப்போகுது, ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் விஷயம் மாமா அப்படின்றாங்க. நீ எப்படா இப்படி மாறின அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. மாமா ப்ளீஸ் மாமா, சரி நீங்கள் சொன்னீங்க அதனால் வேலை போயிடுச்சு, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் சொன்னால் கூட கரஸ் கேட்பாரு தானே அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கேட்பாரு, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் அவருக்கு கால் பண்ணி மதியை மறுபடியும் வேலையில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள், பெர்மனன்ட் இல்லாட்டினாலும் டெம்பரவரி ஜாபாவது அவகிட்ட இருக்கட்டும்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. டேய் என்ன விளையாடுறியா, அப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசினா இந்த தங்கராஜோட வேல்யூ என்ன ஆகுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஒன்றும் இல்லையே மாமா, நீங்களா தானே இதை பண்ணிட்டீங்க, இப்போ நான் கேட்குறேன் எனக்காக இதை பண்ணுங்க ப்ளீஸ். அவளை இந்த மாதிரி பார்க்க முடியல மாமா, அவள் என்னதான் திமிரு பிடிச்சவளாக இருந்தாலும் நல்ல ஒரு ப்ரொஃபஸர் மாமா, அவள் காலேஜுக்கு போகட்டும், அவள் வேலை செய்யட்டும், என்கிட்ட அவள் எப்படி நடந்துக்கணுங்கிறத நான் மாற்றிக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி அவளை கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிக்கிறேன், இல்லையா நீங்கள் சொன்ன மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் மாறிக்கிறேன். ஆனால் அவளோட சந்தோஷத்தை நம்ம எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். உங்களுக்கே தெரியும் அவள் சின்ன விஷயம்னா கூட அதை சாதாரணமாக விடமாட்டா, இதை நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எப்படியும் தெரிய வரும், அட்லீஸ்ட் ஸ்டூடெண்ட் மூலமாவது மதிக்கு தெரிய வரும். அப்போ நமக்கு தான் பிரச்சனை, என்ன வறுத்து எடுத்த மாதிரி உங்களையும் ஏதாவது பண்ணிடுவா. அவள் பாட்டுக்கு அவள் இருந்துட்டு போகிறா, அவள் வீட்லேயே இருந்தாலும் கூட எனக்கு தான் சல்ல, வீட்டில் இருக்கிற எல்லாரும் எங்கிட்டையும் பஞ்சாயத்து இழுத்துட்டு இருப்பா. அம்மா கிட்ட அன்றைக்கி தேவையில்லாமல் பேசினான்னு சொல்கிறாங்க. அவள் பேசியிருக்க மாட்டான்னு ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் பேசியிருந்தா நம்ம எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி தோணுச்சு. தினம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவளால் எனக்கு அந்த வேலை போகும். அவள் பாட்டு காலேஜுக்கு போய் அவள் வேலையை அவள் பார்த்துட்டு இருந்தானா எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களாம் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சுரேஷ் சொல்கிறாங்க. நீ இவ்வளோ யோசிக்கிறியா ஆனால் அப்படின்னு. இல்லை மாமா ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, மதியோட வேலை திரும்பவும் கிடைக்கணும், முடிஞ்சால் அதை பெர்மனெண்ட்டாக கூட வாங்கி கொடுத்துருங்க, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும். அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது உங்கள் மேலேயும் என் மேலேயும் ஒரு மரியாதை வருதான்னு பார்க்கலாம். நான் ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு வேலை திரும்ப வாங்கி கொடுத்துட்டு என்னால் தான் உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிச்சின்னு நக்கலாக நையாண்டியாக பேசினா. இப்போ அவளுக்கு வேலை போனதே உங்களால் தானே தெரிய வேண்டாம், ஆனால் உங்களால் தான் வேலை கிடைச்சிச்சின்னு வேணால் தெரியட்டும். அவள் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருப்பா, அதே நேரம் நம்மக்கிட்ட நல்ல விதமாகவும் நடந்துக்குவா அப்படிங்கிற மாதிரிலாம் சுரேஷ் வந்து தங்கராஜ் கிட்ட சொல்கிறாங்க. தங்கராஜ் வந்து இந்த விஷயத்த நான் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் அப்படின்னும் போது யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா யோசிச்சிட்டேன், இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அவர் நல்லாவே மரியாதை கொடுப்பா. அதாவது வேலை போயிடுச்சுன்னு நினச்சி இந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஆகுறவ அந்த வேலை திரும்ப கிடைச்சிட்டா எவ்வளோ சந்தோஷப்படுவாள், அதனால் உங்ககிட்ட கண்டிப்பாக மரியாதை நடந்துக்குவா மாமா, உங்கள் மேலே ஒரு மரியாதை அவளுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தங்கராஜும் ஓகே சொல்லியிருக்காரு. ஆனால் சுரேஷ் வந்து
மதிக்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சி ப்ளஸ் மதியை தம் பக்கம் டோட்டலாகவே வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது மதி சுரேஷ் என்ன சொன்னாலும் கேட்குற இடத்துக்கு கொண்டு வரணும்னா கொஞ்சம் விட்டு பிடிக்கணுங்கிற இடத்துக்கு தான் நம்ம சுரேஷ் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான கதைக்களம் அமைய போகுது, தங்கராஜ் வேலை வாங்கி கொடுத்தா மதிக்கு உண்மை தெரியாமையா போயிடும்? கண்டிப்பாக தெரிய வரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.